கைஸ் உண்மையை உறக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. ஃபைனலாக அப்பாவும் ரன்னிங்க்கு வரலன்னு ஃப்ரெண்டு கேட்டாங்க. இன்றைக்கி ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் நானும் 6 கிலோமீட்டர் அப்பாவும் 6 கிலோமீட்டர் ரன் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு வாட்ச் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த வாட்ச் வாங்கியாச்சப்பா, அதை பிடிப்பா அடிப்பீங்க. ஹலோ கைஸ், இப்போ இந்த வாட்ச் வாங்கியாச்சு. இந்த வாட்சோட ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். ஆனாலும் நமக்கு வந்து இந்த வாட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கார்மினில் 165 ஃபார் ரன்னர் 25,000 வந்துச்சு. கஷ்டப்பட்டு அப்பாவும் இஎம்ஐயில் வாங்கலானே. அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரவாயில்ல இதுக்கு எதுக்கு போயிட்டு இஎம்ஐ ஒரே ஷாட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி இந்த வாட்ச் வாங்கியாச்சு. இனி நம்ம ஷூ ஒன்று வாங்கணும் அப்படின்னா நம்ம ரன்னிங்க்கு தேவையான விஷயங்களை நம்ம தயார் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளை எப்படி தயார் பண்ணணும்னு தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நேற்று ஒரு சின்ன ஃப்ரெண்டு என் கூட ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணான். நீ நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருந்த, பாடி பில்டிங் தானே பண்ணிக்கிட்டு இருந்த, எதுக்கு திடீர்னு இப்போ வந்து நீ ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி, எதுவுமே இல்லாத இருக்கவங்க நம்ம ரன்னிங்கை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரன்னிங்கை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ரன்னிங்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி மாரத்தான்லையும் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாரத்தான்லாம் கலந்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லி ஓடிட்டு இருக்காங்க. அப்பா நீ ஏதாவது சொல்கிறேன், இப்போ ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது என்னன்னு? நான் ஓடின பண்ணி எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மூச்சு கீச்சு எதுவும் கிடையாது. நல்ல முறையாக ஓடி வரேன் நான். ஓகே கேஸ், நீங்களும் ஓடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உண்மையை உறக்க சொல்லுவோம் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.